இரண்டாவது சகோதரர் கேட்டாரு, இஸ்லாம் என்பது கிறிஸ்துவத்திலிருந்து பிரிந்து வந்தது என்று சொல்கிறார்களே. என்னுடைய சகோதரர் நண்பர் ஒருத்தர் சொன்னார், சரியானு கேட்குறாங்க. கிறிஸ்தவ மத தலைவர் ஐயாலாம் வந்திருக்கிறாங்க. அந்த சபையில் அவர்களிடத்திலே கேட்டால் கூட இதற்கான பதில் அவங்களே சொல்லுவாங்க. நாம் இஸ்லாத்தில் இருந்து கொண்டு நியாயப்படுத்துறதுக்கு மாதிரி தெரியலைன்னா கூட சம்பந்தப்பட்ட அது குறித்த ஆழமான கருத்துக்களை விஷய ஞானங்களை படித்து வைத்திருக்கிற பெரியார் இடத்துல கேட்டாலே அவர்களே சொல்லுவார்கள். அரைகுறையாக சில குற்றங்குறைகளை பார்க்க வேண்டும் என்று சொல்லுகிறவர்கள் வேண்டுமானால் போற போக்கில் அப்படி தூவி விட்டுட்டு போவாங்களே ஒழிய நிஜமாகவே அதில் கரை கண்டவர்கள் அதை படித்தவர்கள் யாருமே அதை ஒத்துக்கவே மாட்டாங்க. ஏன்னு கேட்டா ரெண்டுக்கும் அப்படி ஒரு பெரிய வேறுபாடு இருக்கிறது. பைபிளில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயங்களும் குரானில் சொல்லப்பட்டிருக்கிற விஷயத்தையும் எடுத்துக்கொண்டால் இதுக்கு அதுக்கு சம்பந்தமே இல்லாத அளவிற்கு ஒன்றை பைபிள் சரி என்று சொல்கிறது, குரான் அதை தவறு என்கிறது. ஒன்றை குரான் சரி என்கிறது, பைபிள் அதை தவறு என்கிறது. இப்போ ஒன்றிலிருந்து பிரிந்து வந்த இன்னொன்று எப்படி இருக்கும்? அதனுடைய பண்புகளோடு ஒத்துத்தானே இருக்கும். நேர் எதிராக இருக்கிறது போய் எப்படி ஒன்னா இருக்குன்னு சொல்ல நிறைய விஷயங்கள் நீங்கள் எடுத்துக்கலாம். அடிப்படையிலிருந்தே திரித்துவம் என்பது அதனுடைய அடிப்படை. அது குறை சொல்றதுக்காக இல்லை, ரெண்டையும் புரியுது, ரெண்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச செய்தி தானே. அதனால விளக்குறதுக்காண்டி சொல்றேன். திரித்துவம் என்பது கிறிஸ்தவ மத போதனைகளில் உள்ளது. முக்கடவுள் கொள்கை, பிதாசுதன் பரிசுத்த ஆவி. இஸ்லாத்தில் உண்டா? நேர் எதிராக நிற்குது இஸ்லாம். ஒரே ஒருத்தன் தான், ரெண்டாவது ஆளு கிடையாது. இது எப்படி ரெண்டு அதுல இருந்து இது வந்துச்சுமீங்க, இது வேற அது வேறன்னு ஒன்னுலையும் பிரிஞ்சு நிற்கிறது. இன்னும் தெளிவாக சொல்வதாக இருந்தால் எதனால இந்த பிரச்சனை வருது, ஏன் இப்படி சொல்றாங்கன்னா, சில பேர் இந்த பைபிள் எடுத்து படிப்பாங்க. படிச்சா அதுல ஆதாம் அப்படின்னு இருக்கும். குரான் எடுத்து படிச்சா அதுல ஆதம் அதே மாதிரி பேர் வரும். பைபிள் எடுத்து பார்த்தா மோசஸ் அப்படின்னு இருக்கும். குரான்ல அதே மாதிரி மூசா அப்படி ஒரு வார்த்தை இருக்கும். பெயர்கள் இருக்குல்ல, பைபிள்ல சொல்லப்பட்டிருக்கிற பெயர்கள் எல்லாமே அப்படி அரபி மொழிக்கு மாற்றம் செய்யப்பட்டு குரான்லயும் இருக்கும். நோவா அப்படின்னு பைபிள்ல இருக்கும். குரான் எடுத்து பார்த்தா அதே ஆளுடைய வரலாறு நூஹு அப்படிங்கிற பேர்ல இருக்கும். ஆபிரஹாம்னு சொல்லிட்டு கிறிஸ்தவர்கள் போற்றுவார்கள். குரான் எடுத்து பார்த்தா இப்ராஹிம்ங்கிற பேர்ல அது சொல்லப்பட்டிருக்கும். அவன் ஈசா என்று குரான்ல சொல்லப்பட்டிருக்கும். கிறிஸ்தவர்கள் ஜீசஸ் என்று அவங்கள புனிதப்படுத்துவாங்க. இப்படி இந்த பெயர்கள் இருக்குல்ல, அதுல இருக்க பேர் இதுல இருக்க பேர் ஒன்னா வந்த உடனே ஓ அது வரலாற்று ரீதியாக அது முந்தினது தானே. கிறிஸ்து பிறந்து 2000 தாண்டிடுச்சுல, அப்ப 2000 அது வந்துருச்சு. இது கிபி 600 தான் இது வந்திருக்குது. எனவே அதை விட இது லேட்டா வந்ததுனால இது அதுல இருந்து தான் வந்தது அப்படி நினைச்சுக்கிறான். முந்தி ஒன்று வந்து பிறகு ஒன்று வந்தா முன்னாடி உள்ளதுல இருந்து தான் பிறகு உள்ளது வரணும்னு எந்த ஒரு தேவையும் கிடையாது. முதல்ல மாட்டு வண்டி இருந்துச்சு, இப்போ ஃபிளைட் இருக்குது. எனவே மாட்டு வண்டியில இருந்து தான் ஃபிளைட் வந்துச்சுன்னு யாராவது சொல்லுவோமா? அது வேற இது வேற சம்பந்தமே இல்லைம்ல. அதே மாதிரி தான் ரெண்டுக்குமான வித்தியாசங்கள் நிறைய உண்டு. கருத்து ரீதியாக கொள்கை ரீதியாக 1-2 இடங்கள் வேண்டுமானால் ஒத்து போகிற மாதிரி தெரியலாமே ஒழிய நிறைய விஷயங்களில் வேறுபட்ட கொள்கைகளை சொல்லுகிற காரணத்தினால் ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்தது என்ற வாதம் ஏற்க தகுந்த வாதம் இல்லை என்பது இந்த நேரத்தில் தெளிவுபடுத்திக் கொள்கிறேன். நிகழ்ச்சியுடைய நேரம் நிறைவடைந்து விட்டதாக நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்கள் சொன்ன காரணத்தினால் இதோடு நான் எனது செய்தியை சொல்வதில் நிறுத்திக் கொள்ள ஆசைப்படுகிறேன்.